மச்சான் என்னடா இது சிம் எடுக்க போனா இப்படி லைனா கிடக்கு இங்க எனக்கு நம்புற பாரு 116 116 வெளி இச்ச பாருங்களேன் இவ்வளவு பேர் ஆக்குறாப்பா. இந்த ஒரு தங்கச்சி அக்கா போறாவு அவையம்மா வீட்டுக்கு தான் போறாவு. இப்படி இருக்கிறது பார்த்தீங்களா எவ்வளவு பேர் வந்து சிம் வாங்குறாங்க. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே வந்து என்னடா கஷ்ட காலம் தெரியுமா? இந்த கவரேஜ் இல்லாம படுற பாடி இருக்கு. நேற்று காலையில போட்ட வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எங்களுக்கு போன் வந்து தேவை. போன் கழிச்சு நல்ல அபலைட்டம். இதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே வந்து நேரத்தில் நானும் படுத்துன்னு வெளியே நிற்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு நாள். அதாவது இலங்கையிலேயே முதல் தடவையாக இப்படி ஒரு நாள் வந்து நடந்திருக்கு. அப்போ எனக்கும் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம், பவித்ரனுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, நாங்கள் வந்து ஃபோன் இல்லாமல் வந்து எங்களால் இருக்கவே இயலாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அம்மா சரி எனக்கு வந்து கால் பண்ணி சீனி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சீனி வாங்குவோம் சொல்லி போய் கடையில் சீனியை வாங்கிட்டு கொஞ்சம் இங்கே வருவேன், கோல் வரும், கொச்சிக்கத்தூள் வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. சரி கொச்சிக்கத்தூள் வாங்குறதுக்கு கொச்சிக்கத்தூள் வாங்குவேன். அப்படியே வீட்டு வாசலிக்கிட்ட வந்தால் திரும்பி கோல் வரும், கோழி வாங்கலையேமான் கோழி வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. அதே போல் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எங்களுக்கு ஃபோன் வந்து தேவை. ஃபோன் கழிச்சு நல்ல அபலைட்டம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய லவ்வர்ஸ் வந்து இருக்கிறாங்கண்ணே. இளம் பிள்ளைகள் இருக்காங்க, இளம் பொடியினர் இருக்காங்க. எல்லாருமே வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து கழிச்சு பழகிட்டாங்க, எல்லாருமே பாய் ஃப்ரெண்டோட கழிச்சு பழகிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ண இயலாது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்வொர்க், இலங்கையில் இருக்கிற நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்து செயலிழந்து போயிட்டு யார ஃபோன்லேயும் வந்து நெட்வொர்க் வந்து இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், வைஃபை இருக்குது தானே, அந்த எடுத்து அந்த எஸ்எல்டி வைஃபை அதுகள் வந்து ஒர்க் பண்ணுது. அதில் மட்டும் வந்து கனெக்ட் பண்ணி ஃபோனில் வந்து காய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் உண்மையாகவே நடந்த என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை நடந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நடக்கிற இந்த அனர்த்தம் இருக்குது தானே, அதாவது வெள்ளப்பெருக்குன்றனால வந்து இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டாங்க. என்னத்தினால கட் பண்ணாங்க? இது வந்து ஒரு அனர்த்தம் மூலமாக கட் ஆயிடுச்சா, இல்லாட்டி யாரும் பிளான் பண்ணி கட் பண்ணாங்களா என்றது உண்மையாகவே தெரியாது. அதனால் அந்த விஷயத்தை நான் கதைக்க விரும்பலை. இன்றைக்கு வந்து இந்த வீடியோ கூட என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற சிம் வந்து இந்த இருக்கிற நெட்வொர்க் வந்து கட் பண்ண காரணத்தினால மட்டக்களப்பு ஊர் மக்கள் எல்லாருமே நம்மட டவுனில் தான் இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறீங்க. அவங்க என்ன காரணத்துக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளோட டவுனில் வந்து நிற்கிறாங்கன்றதான் பார்க்க போறீங்க. இதுதான் இந்த வீடியோவில் இருக்கிற ட்விஸ்ட். கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் என்ன காரணத்துக்காக நிற்கிறாங்க, ஏன் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஆக்கள் நிற்கிறாங்க என்ற வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கடை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா கஷ்ட காலம் தெரியுமா? இந்த கவரேஜ் இல்லாம படுற பாடி இருக்கு. நேற்று காலையில போட்ட சார்ஜ் மச்சான் அப்படியே இருக்கு போன்ல, குறையவே இல்லை, 80 சொச்சம் இருக்கு. இப்ப அப்படியே இருக்கு. இல்லாட்டியும் வளமையா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்களே வந்து இவன் வந்து எங்களோட வீட்டை வந்து 2 பவர் பேங்க் எடுத்து அடிப்பான். இல்லைன்னு சொன்னா இந்த சார்ஜர்ல கொண்டு வந்து அடிப்பான். இதைத்தான் செய்வான். காலையில வந்த உடனே ஒரு மனுஷன் போன் வந்து பாவிக்கிறது வந்து காலையில வந்து அவனோட போன் வந்து 100 வீதத்துல இருக்கணுமே. இவன் காலையில வரக்குள்ளேயே வந்து 4 வீதம் 5 வீதம் 6 வீதம் தான் இருக்கு. அந்த பேட்டரி வந்து பணம் பாக்குறேன். அப்ப ஃபுல்லா யூடியூப் ஃப்ரீ எல்லாம் கொடுத்தனால யூடியூப் பாக்குற, படம் பாக்குற, கேம் விளையாடுற, பப்ஜி எல்லாம் விளையாடுவான். அன்றைக்கு கார்ல வந்து கொண்டிருக்கேன், கார்ல ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி போட்டு டும் 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 என்ன செய்யற மச்சான் பாரு. ஆனா இப்ப சரியான கஷ்டமா இருக்குடா. நெட்வொர்க் வந்து நம்மள எவ்வளவு அடிமையாக்கிட்டு பாத்தியா. அதாவது இப்ப வந்து தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் வந்து அடிமையாயிட்டேன். முதல்ல வந்து கடிதம் இருந்தது, ஃபோன் இல்லாமல் இருந்தோம். ஆனால் என்ன பொறுத்தவரையில நான் உண்மையாவே நிம்மதியா இருக்கிறேன். சரியா, யார கோல் இல்லாம யாருடைய தொல்லையும் இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன். சரி, உண்மை கதை. நெட்வொர்க் இல்லாம அரியனவா இருக்கு, பழகிட்டோம். நம்ம அதுக்கு அரியனவா இருக்கு. நம்ம என்ன செய்வோம், இப்ப நம்ம போகல கரம் போட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டு விளையாடுவோம். அப்படியான விளையாட்டுகள் செய்வோம். ஆன்லைன்ல விளையாட தேவையில்லை நம்ம. சரியா, பெரிய ட்ரம் ஒன்றும் வாங்குவோம், கூடாரம் கொண்டு அடிச்சு 10க்கு 10 டென்ட் அடிச்சு எவ்வளோத்துக்கிட்டு விளையாடுவோம் நம்ம. ரைட், இதுதான் நம்ம ஊர் வந்து மக்களே.
இப்போ இங்கேருந்து இப்படி நாங்கள் போகிறோம். நாங்கள் அந்த ஊர் மக்கள் வந்து என்ன காரணத்துக்காக வெளியால் வந்து நிற்கிறாங்கன்றதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட காட்டப்புறம் வாங்க அப்படியே ஓடி 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 போய் பார்ப்போம். ரைட் மக்களே, இதுதான் வந்து எங்களுடைய மட்டக்களப்பு, எங்களுடைய ஊர். இந்த ஊருக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து நிறைய ஆட்கள் நின்றாங்களாம், ஊர் மக்கள் எல்லாரும் வந்து டவுன்ல தான் நிற்கிறாங்களாம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அடுத்தது என்னன்னா மொபிட்டல் ஷோரூம் மச்சான் அங்க இருக்கு, மைக்கேல்ஸ் கிட்ட. மைக்கேல்ஸ் கிட்டயா? ஓ, இது டயலாக் ஷோரூம் அங்க இருக்கு. டயலாக் ஷோரூம் கிட்ட ஆட்கள் நிக்கவே மாட்டாங்களே. அது பரிச்சோடி போயிருக்கும். மொபிட்டல் ஷோரூமும் என்னோட பன்சாலைக்கு முன்னு ஒருத்தன் அந்த ப்ரொமோஷன் மாதிரி அந்த வட்ட மேசை இதுவும் போட்டிருக்கான். சனமண்டா கூப்பங்கடையில அரிசி வாங்குற மாதிரி, அடிச்சு மோதுகள் நிவாரணம் கொடுக்குற மாதிரி. நிறைய பேர் டோக்கன் எடுத்துட்டு நிக்கிறாங்களா. நம்ம துஷியந்தன் இருக்கிறான் தானே, துஷியந்தன் வந்து இப்ப கோல் அடிச்சு சொன்னான். நிறைய பேர் வந்து டோக்கன் வாங்கி நிக்கிறாங்களா. அதுல துஷியந்தனும் ஒரு ஆளாம் டோக்கன் வாங்கினது இல்ல. இன்றைக்கு வந்து தரமாட்டாங்க போல இருக்குடா என்று. ஆனா ஒரு விஷயம் இப்படித்தான், உண்மையாவே நான் வந்து எப்படி இப்படி செய்யணும் ஒரு விஷயத்தை விட இப்ப அவங்க எல்லாம் வாங்கணும், கவரேஜ் வந்துடணும். இல்ல இல்ல, உண்மையாவே நான் வந்து பவித்திரன் வந்து இதுக்காக சொல்லல. என்னடா அந்த பெட்ரோல் இல்லாத டைம் வந்தது தானே, நான் வந்துடா பெட்ரோலுக்கு அவதிப்படலடா, சைக்கிள் எடுத்த நோடிட்டேன்டா. நம்ம மோட்டார் பைக்ல தெரிஞ்சாகல, நம்ம சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். சில பேர் வந்து பெட்ரோல் இல்லையான்னு சொல்லி இந்த லைன்ல எல்லாம் வந்து நிறைய தரம் நிக்கிறேன். இதுல தங்கி இருந்தாக்கல நிறைய பேர் நைட் நைட்டா. உண்மையா அம்மா எல்லாத்துக்கும் சேவை பண்ணி பழம். சரி போன் இல்லையா, ரைட் டன். எனக்கு யூடியூப் மட்டும் இல்லாட்டி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதுக்குதான் ரவுட்டர் இருக்கேனே. எனக்கு யூடியூபுக்கு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு டேட்டா வேணும். அப்படியும் எனக்கு அது அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் எடுக்கு. என்னது சனத்து அந்த வட்ட இதுக்குள்ள அந்த ப்ரொமோஷன் நடக்குது. ஓ பன்சலை காட்டுறாதே கிட்ட தெரியாது. என்ன அச்சுக்கா? அச்சுக்கு எல்லாம் வந்து மக்களே பழமையாவது அந்த குடியோட நின்றா யாருமே கணக்கு எடுக்க மாட்டாங்க. சரியா? இப்ப பார்த்தா இவங்க வந்து வழியாக நிப்பாடி தான் சேல்ஸ் நடத்துற. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது அந்த குடை ஃபுல்லா ஃபில் ஆயிட்டு இவர டார்கெட் எல்லாம் அச்சீவ்மெண்ட் ஆயிரும் போல இருக்கு. ஜூம் அவுட் பண்ணி காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. எவ்வளவு பேர் வந்து சிம் வாங்குறாங்க. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே வந்து மொபிட்டலும் அச்சும் தான் இப்போ வந்து ஸ்ரீலங்காவில், அதாவது எங்களுடைய மட்டக்களப்பில் வந்து கவரேஜ் வந்து இருக்குது. மற்ற சிம் எல்லாத்துக்குமே வந்து கவரேஜ் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து போயிட்டு ஐடென்டி கார்டோட வந்து வீடியோ வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சஜித்தா இல்லை சஜித் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா வளமையாகவே வந்து இந்த ப்ரொமோஷன் எல்லாமே வந்து ரோட்டில் நின்றுட்டு கையை போட்டு அண்ணன் வாங்கினேன் சிம் ஃப்ரீ, அண்ணன் உங்களோட ஐடென்டி கார்டை தாங்க 3 சிம் தரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. டேட்டா ஃப்ரீயாக தரோம், ரீலோட் ஃப்ரீயாக தரோம், ஃப்ரீன்னு சொல்கிற டைம் வந்து யாருமே வந்து இந்த சிம் ஒன்றுமே ஒருத்தரும் வாங்குறது இல்லைன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இதில் ஒரு உண்மையான ஒரு விஷயம். சரியா? இதுல ஒரு கவிதையும் ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். என்னன்னு சொல்லும், நம்மள வந்து கணக்கே எடுக்காம இருப்பாங்க சில பேர். சரியா? இப்ப பவித்ரன் சொன்னா பவித்ரனோட யாரும் கதைக்காம இருப்பாங்க. அதே மாதிரி ஜோயின்னு சொன்னா இன்னொரு வந்து யாருமே கதைக்காம இருப்பாங்க. நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு என்ன தேடி கதைக்க வருவாங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. அதே போலதான் இந்த இருக்கிற அச்சிமி வந்து எல்லாரும் வெறுத்தாங்க. ஒருத்தர் வந்து பெருசா வந்து எடுக்கல. இப்ப வந்து அட்சிம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கு. என்னன்னு சொன்னா எல்லா நெட்வொர்க்கும் நோமலா இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்கிறதுனால அதை போயிட்டு எல்லாரும் போயிட்டு எடுக்கிறாங்க. இதுதான் மனிதர்கள். அடுத்தது நம்ம மொபிட்டல் ஷோரூம் கிட்ட போவோம்பா. மொபிட்டல் ஷோரூமா? இந்த பாருங்க, அந்த மாவீரர் தினம் வந்தானே, மாவீரர் தினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மட்டக்களப்பில் கிளாக் டவர்ல வந்து வடிவா வந்து ஃபுல்லா வந்து சோடிச்சிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டக்களப்பில் இத்தனை யுத்த காலத்து பிறகு இது ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முதல் நடந்திருக்கு அங்க ராஜனா ஸ்கூல்ல 4-5 நடந்ததா மாவீரர் தினம். இப்போ நாங்கள் போகிற இடம் தான் வந்து மொபிட்டல்லையும் வந்து நிறைய பேர் வந்து ரோட்டில் வந்து நின்று சிம் வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்களாம்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த வகையில் வந்து மொபிட்டல் ஆஃபீஸுக்கு போகணும். நான் நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் கூடுதல் அனுப்பாங்க. ஏன்டா இது வந்து ஒரு ஆஃபீஸுன்றனால காட்டுங்க. கொடுத்துறீங்க இல்லையே ப்ரோ? பாருங்களேன் ப்ரோ, அதான் நிற்கிறாங்க.
மட்டை சிரி கஜே வெளி இச்ச பாருங்களேன் எவ்வளோ பேர் ஆக்குறாப்பா. இந்த ஒரு தங்கச்சியோ அக்கா போறாவு அவை வீட்டுக்கு தான் போறாவு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன நிலைமை என்னடா சொல்ல விரும்புறாருக்கு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நான் ஒரு சிம் வாங்கணும். என்னடா இவ்வளவு கதை நான் காய்ச்சிட்டேன் முன்ன பத்தி கொஞ்சம் பெருமையா நீ வாங்கணும்ன்றியடா. செய்யலாம் மச்சான், ஸ்தம்பிதம் ஆயிட்டு மச்சான் வேலையே. ஹச்சொண்டு வாங்குவோம். அச்சா ஹச் வாங்கினாங்களா வீட்டுல? அச்சுக்கு தான் இருக்கு கவரேஜ் எல்லாரும் சொல்றாங்க. வீட்டுக்கு இருக்கா தெரியல. ஆனா இது வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் வைத்துறேன். இன்றைக்கு பின்னேரத்தோட எல்லாம் ஓகே ஆயிடும். இப்ப கொஞ்சம் போனை பார்த்தா தெரியும் கவரேஜ் வந்துட்டு வரலையாண்டா. ஃபுல் கவரேஜ் இருக்கும் பாரு. உண்டா கவரேஜ் வந்துட்டுடா. கவரேஜ் வந்துட்டு கைஸ். அச் டயலாக் இது வந்து இல்லாம இருந்தது இவ்வளவு நேரம். டயலாக் வந்திருக்குடா. வந்துட்டா டயலாக் இல்லடா போயிட்டா. அன்ஸ்டேபிளா தான் காட்டுது கவரேஜ். இதை பாருங்க இப்படித்தான் காட்டு. இந்த இருக்கு பாருங்க இதுல விலங்குதா இப்படிதான் காட்டி கொண்டு இருக்கு. இதுதான் சிக்கல். சரி கைஸ், ஒன்றும் செய்யல. நம்ம துஷ்யந்தனுக்கு ஹோலும் எடுக்கல. நம்ம துஷ்யந்தனும் போயிட்டு லைன்ல நிக்கிறானா காட்டு எடுக்கிறதுக்கோ. அவன் தானே இப்ப ஹோடி சொன்னானே. அவனை இப்ப கூப்பிட்டு எடுக்கண்டாப்பா. சரி முன்ன கிடப்பு நண்பன் வந்து கொண்டிருக்கிறான். வந்துட்டான் துஷ்யந்தன் வந்துட்டான். கொஞ்சம் என்னடா இது சிம் எடுக்க போனா இப்படி லைனா கிடக்கு. எனக்கு நம்புற பாரு 116. 116 1116. இப்ப எத்தனை போகுது? இப்பதான் 86 போகுது. என்ன சொல்றா? என்ன செய்யறதே இல்ல. ஏன்னா மொபிட்டல் எல்லாருக்கும் வேலை செய்யும். எனக்கும் மொபிட்டல் வேலை செய்யுது. மொபிட்டல் எந்த பிரச்சனை இருந்தா இந்த பிரச்சனை இந்த பாத்தீங்கன்னா தெரியும். இது வேறு இருந்தா எனக்கு நெட்வொர்க்ல வேலை செய்யுது. எது மச்சான்? இந்த மொபிட்டல் அந்த விவகாரத்துல இப்படி அழைத்து அந்த அவசர எமர்ஜென்சி அது வரக்கூடாது. அப்ப அதை செய்யும். என்ன இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும் கடுமையா கிடக்கு. அந்த அச்சு அந்த இதுகிட்ட இதுல எத்தனை பேராக நிப்பாங்க? இதுல இப்ப 1200 பேர் இருக்குது. டோக்கன் நம்பர் டோக்கன் இல்ல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 55 பேர் இருக்குது. 55 நிறைய பேர் டோக்கன் எடுத்துட்டு போயிட்டாங்க வெளியே. அப்படியா? இப்ப எவ்வளவு போகுது சிம்? சிம் எவ்வளவு வந்து எல்லாரும் 1300 காசு உள்ளுக்கு எவ்வளவு? ஏன்டா டிமாண்ட் என்னடா இது? இப்ப நீ எத்தனை மணில இருந்து நிக்கிறாங்க? நான் இப்ப வந்து ஒரு காமஞ்சியலமா அப்படியே நிக்கிறேன். இப்ப நீ வேலைக்கும் போகணும். வேலைக்கு போகணும் 2 மணிக்கு. 2 மணிக்கு இன்றைக்கு ஃபுல்லா சிம் வாங்குறதுலயே போயிட்டு வந்தேன். வாழ்க்கைன்னு பாருங்க ஒரு காலம் 10 அடிக்கிறதுக்கு லைன். இப்ப சிம்முக்கு லைன். உனக்கு வந்து மாதிரி வேலை செய்யுது. எனக்கு அச்சு போட்டிருக்கேன்டா. அச்சுக்கு வேலை செய்யுது. அடே இங்க எனக்கு டயலாக் வேலை செய்யுது. இல்ல ஒருத்தருக்கு டயலாக் வேலை செய்யல. சும்மா சொல்றான். ஒருத்தருக்கு வேலை இல்ல. அப்ப நீ என்ன யூஸ் பண்றா? நான் வந்து அச்சு இல்லடா. அச்சு நீ அச்சு வேலை செய்யுங்க. அச்சு வச்சிருக்கேன். அச்சனா சரி நீ என்ன வச்சு வாங்கிக்கிறா? நான் இங்க வாங்கிக்கிறேன். அப்ப நான் உனக்கு கோல் அடிச்சேன் வந்து டயலாக் தானே கோல் அடிச்சேனா? அப்ப நீட்டா இப்ப நீ கோல் அடிக்கலடா. எனக்கு கோல் அடிக்கல. ஜோய் தான் நீ கோல் அடிச்ச. அப்ப ஈஸியாக நம்பர். ஓ என்னது? உனக்கு தானே நான் கோல் அடிச்சேன். நீ ஏன் நான் ஆன்சர் பண்ண? நீங்க காட்டி என்னடா உனக்கு இல்லடா நான் அடிச்சேன். அது எந்த நம்பர் இல்லடா. 338 72 82 அந்த நம்பர். இது 34 55. அப்ப ஜோய் அப்ப நீ யாரத ஃபோன்? அம்மா மம்மில ஃபோன்ல இருந்து அடிச்சீங்க. அது எந்த நம்பர்? அது இந்த நம்பர் தானே. உனக்கு வேலை செய்யுதா? இது இருக்கு பாடியா? என்ன நீயா இந்த இது என்னது சிம் அடிக்கிறதுக்கு இதுலயே இந்த 4 போயிடும் போல வளர்க்குது. இதுலயே போயிடும் இடுப்பேன் ஏலாம் கிடக்கு. அங்கே அதாவது ஸ்ரீலங்கால வந்து அரிசிக்கு லைன்ல நின்றோம், பெட்ரோலுக்கு லைன்ல நின்றோம். சரியா? அதே போல வந்து என்ன சொல்ற கேஸுக்கு லைன்ல நின்றோம். கடைசியா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிம்முக்கு லைன்ல நிக்கிறோம் காய்ஸ். இப்படி ஒரு ஆத்தல் இப்படி ஒரு ஃபன் வந்து எந்த நாட்டிலயுமே நடக்காது. நம்ம நாட்டுல மட்டுமே உங்களுக்கு இதை வந்து நாங்க தருவோம்.
பைக்கில் ஒருத்தன் வந்து போன் இல்லாம இருக்க மாட்டான். அதை விட முக்கியமா சிம் இல்லாம யாரும் இருக்க மாட்டான். நெட்வொர்க் பிரச்சனைக்கு பாருங்க, அதுக்காக இவ்வளவு நிக்கானு. என்ன இவன் போயிட்டு இப்ப சிம் வாங்குறேன்னு சொன்னா இவனுக்கு கிடைக்கும்ன்றியா? கிடைக்கும், எடுக்கலாம். ஒரு ஆளுக்கு எத்தனை சிம் வாங்கலாம் மச்சான்? ஒரு ஆளுக்கு ஒரு சிம் தான். ஒரு சிம் வாங்கலாம். நானும் வேலைக்கும் போவோம். போடா வேலைக்கும் போயிடலாம் வீட்டுனே.